எல்லாருக்கும் வணக்கம். நண்பா நம்பீஸ் எப்படி இருக்கீங்க? ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மென்டல் ராமசாமி வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து என்னுடைய ஒரு ப்ரொஃபைலோட லிங்க் எடுத்து பார்த்துருக்கான். அது வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ கூடிய சீக்கிரம் அவன் வந்து நம்ம கூட ஏதாவது ஒரு கான்வர்சேஷனில் உட்காருவானா அப்படின்னு பல எதிர்பார்ப்போடு காத்துட்ருக்கேன் நானும். பட் அது நடக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி வர்ற வீடியோஸ் எல்லாத்தையும் அந்த மாதிரி பிக்காரி பசங்களுக்கு டேக் பண்ணி விடணும். ஸோ அப்போ தான் வந்து போய் ரீச் ஆகும். நீங்கள் அட்லீஸ்ட் உங்களோட சோஷியல் மீடியாலேயே வந்து உங்களோட ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா, அப்புறமா டிக்டாக் இந்தியாவில் கிடையாது, ஓகே, ஸ்னாப்சாட்டோ இல்லை வேறு ஏதாவது இது இருக்குது பாருங்கள், உங்களுடைய சோஷியல் மீடியா பேஜஸ். ஸோ அதில் வந்து என்னோடய வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணாவே போதும். அதுவே பெரிய விஷயந்தான். நல்லபடியாக போய் ரீச் ஆயிரும் எல்லா இடத்துலையும். ஸோ அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஸோ அதை வந்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா, மேபி சத்யன் ராமசாமி போன்ற ஆட்கள் வந்து நம்ம கூட வந்து இருந்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இவ்வளோ நாள் கழித்து அந்த பிக்காளி பையன் வந்து நம்ம ப்ரொஃபைல் எடுத்து பார்த்துருக்கான் அப்படின்னும்போது, சரி, ஓகே, அப்போ அவன் நம்மளோட வீடியோஸும் கண்டிப்பாக பார்த்துருப்பான். சரி, இருந்தாலும் பேசலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம இங்கே இருக்கோம், அங்கே இருக்கான்ல. ஸோ அதனால், ஏன்னா இதே இப்போ இந்தியாவில் இருந்தோம்னா ஏதாவது ஒன்று வம்பிழுத்து விட்டு உட்காந்து பேசி இது பண்ணலாம், டிஆர்பி ஏற்றுறதுக்கோ இல்லை வியூஸ் அதிகம் பண்ணுறதுக்கோ அதை வழி பண்ணலான்னு சொல்லி யோசிப்பாங்க. பட் இங்கே நம்ம இருக்கிறனால இது எப்படி பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு சைலண்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் அது வயலண்ட் ஆக்கிறதும் ஆக்காமல் இருக்கிறது உங்கள் கையில் இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் வந்து உங்களோட சோஷியல் பேஜஸில் என்னோடய வீடியோஸை வந்து கிளிப்பிங்காவோ இல்லை ஸ்டோரியாவோ இல்லை ரீல்ஸாவோ எப்படியோ உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி எடிட் பண்ணி கட் பண்ணி போட்டுக்குங்க. ஸோ எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் கிடையாது. நம்ம வந்து என்னோடய வீடியோஸை நீங்கள் ஷேர் பண்ணுறனாலையோ மற்ற விஷயத்தினாலையோ காப்பி ரைட்டோ இல்லை வேறு எந்த கன்றாவியும் கேட்க போகிறது கிடையாது. எப்படி வேணால் போடுங்க, போட்டு தளபதியோட ரீச் போய் சேரணும், அவ்வளோதான். நமக்கு வேறு ஒன்றும் மேட்டரே கிடையாது. ஓகே, ஸோ தளபதி ரீச்னா அஃப்கோர்ஸ் இந்த சேனலோட ரீச்சும் சேர்ந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தளபதியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு கரெக்டாக தெரியணும், எல்லா விஷயங்களும் டயத்துக்கு வரணும், அவர் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான். நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும், ஷேர் பண்ணணும். அஃப்கோர்ஸ் அதான் இப்போ ஸ்டார்டிங்கில் சொன்னேன், நல்லா ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த மீடியாஸில் உட்காந்து எவன்லாம் தளபதி பற்றி தப்பாக பேசணும்னா அவனோட பேஜஸ்க்கு, அவங்களோட சைட்ஸ்க்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அதுவே ஒரு பெரிய விஷயம்தான். நீங்கள் ஜஸ்ட்டு என் வீடியோ பார்த்துட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாமல் ஒரே ஒரு ஷேரு 2 ஷேரை தட்டி விட்டு போனீங்கன்னா மேட்ரு முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? ஓகே, அடுத்து நம்ம வந்து கோட் படத்தோட மேட்ரை பற்றி இங்கே பார்ப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி சப்போஸ் கோட் படம் ஷூட்டிங் வந்து ஸ்ரீலங்காவில் ஸ்டார்ட் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்றது வந்து ஸ்ரீலங்கன் நண்பர்கள் யாராவது பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி போட்டிருந்தேன். ஸோ அதில் வந்து 2-3 தம்பிகள் வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க, நாங்கள் ஸ்ரீலங்காவில் தான் இருக்கிறோம் அண்ட் இங்கே வந்து தளபதியோட ஷூட்டிங் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து இராணுவ பாதுகாப்போடு தான் இங்கே வந்து ஷூட்டிங் நடக்கிறதுக்கான அனுமதியெல்லாம் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து மிக தெளிவாக பசங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இது இராணுவ பாதுகாப்பு ஒன்லி தளபதிக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசிக்கலி அங்கே வந்து எப்படி சொல்கிறதுனா, அந்த நாட்டில் நிறையா பிரச்சனைகள்லாம் இருக்கிறனால ஸோ அவங்க வந்து ஒன்று இராணுவம், அது இல்லைன்னா இன்னும் ஏதோ ஒரு படை ஒன்று, தனி படை ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இந்த 2 டீமில் ஏதாவது ஒன்று தான் வந்து அலாட் பண்ணுவாங்க. ஸோ தளபதி போன்ற ஒரு பெரிய விஐபிஸ்க்கு வந்து இராணுவம் மாதிரி சில ஆட்களை வந்து பாதுகாப்புக்கு கொடுத்து செய்கிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நிறையா அடுத்து கட்டுப்பாடுகள்லாம் வந்து ஸ்ரீலங்காவில் வரப்போகுது அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கேன் சோஷியல் மீடியாஸுக்கு. ஸோ கருத்துரிமை, பேச்சுரிமை எல்லாம் பறிக்கப்படும் அப்படின்ற மாதிரி. ஸோ அங்கே இருக்க யூடியூபர்ஸ் ஒரு வீடியோவில் பார்த்தேன். ஸோ அவர் அதை சொல்லியிருந்தாப்புல பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து தவிர்க்கப்படணும். இருந்தாலும் அது நம்ம கையில் கிடையாது, அவங்க நாடு. அப்படின்னும்போது நல்லபடியாக ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா தளபதியோட அப்டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். சரி, இதெல்லாம் அப்படியே ஒரு சைடு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சும்மா நோண்டிகிட்டு இருக்கும்போது யூடியூப்பை பார்த்துட்டு இருந்தால் லால் சலாம்னு சொல்லிவிட்டு ஆடியோ லான்ச்சுக்கு வாங்கடான்னு கூவிட்டு உட்காந்துருக்காங்க. என்னப்பா கூவிட்டு உட்காந்துருக்கேன்றீங்களா? ஆமாம், நம்ம லியோ படத்துக்கெலாம் ஆடியோ லான்ச் எப்படா வைப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நிமிஷமும் காத்துக்கிட்டு இருந்தோம். ஓகேங்களா? ஒரு சின்ன கிளிம்ஸ் ரிலீஸ் ஆச்சுன்னா அவ்வளோ வியூஸு, அவ்வளோ மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸில் வியூஸ் போச்சு.
இப்போ லால் சலாம் வந்து இவங்க வந்து ஆக்சுவலி ஹீரோ வந்து விஷ்ணு விஷால், பட்டு ப்ரொமோஷன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒன்லி ரஜினிகாந்தோடைய அந்த இதை வச்சு தான் ப்ரொமோஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து அந்த ஆடியோ லான்ச் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ வரைக்குமே சன் டிவியில் வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 43,000 வியூஸ் போயிருக்கு. அதுக்கப்புறம் லைக்காவில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 23,000 வியூஸ் தான் இந்த இதுவே போயிருக்கு. சரி, அனௌன்ஸ்மெண்ட்டில் என்ன தான் போட்டிருக்காங்கன்னு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே போனோம்னா சில பிக்காளி பயலுங்க வெறுப்பேற்றுறதுக்குன்னே கமெண்ட் போட்டிருக்காங்க. அவங்கள தான் இப்போ வந்து நம்ம ஒரு 2-3 கமெண்ட்டை வந்து பார்த்து வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணியிருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாய் யார் பேர் சந்தோஷ் 8776ன்னு ஐடியில் காக்கா கூட்டங்களை கதற விடுவாரா தலைவர் என்ற எதிர்பார்ப்பில் இருக்கும் ரசிகர்கள் சார்பாக வெயிட் பண்ணுறோமா. ஏண்டா பரதேசிங்களா, உங்களுக்கெல்லாம் வந்து எவ்வளோ சொன்னாலும் அறிவே இருக்காதா? எத்தனை வாட்டி தான் சொல்கிறது? ஸ்டேஜ்லேயே தளபதி வந்து ஒரே சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன தாண்டா வேணும்? இல்லை இதுக்கு மேலே என்ன வேணும்? இதே ஒரு நல்ல ஒரு மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல சோறு தின்றீங்க அப்படின்னா கொஞ்சம் புத்தி இருக்கும். கிளியராக ஒரு கேப்டன், ஒரு அஜித் தான், ஒரு சூப்பர் ஸ்டார் தான், ஒரு எம்ஜிஆர் தான் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் வந்து தெளிவாக புட்டு வச்சுட்டு போயிட்டாப்புல தளபதி. ஓகே, அதுக்கப்புறம் எதுக்கு வந்து நோண்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா சரி ஓகே, ஒருவேளை அந்த ஆடியோ லான்ச்சில் வந்து தளபதி வந்து காக்கா கழுகு எல்லாமே காட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த காக்கா கழுகு சொல்ல மாதிரி சுற்றி ஒரு ரவுண்ட் அடித்தார் நக்கல் பண்ணி, அதுக்காக காண்டாயிட்டிங்கன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. அந்த காண்டு அஃப்கோர்ஸ் ஏன்னா நீங்கள் அவ்வளோ மாதம் வச்சு செய்யும்போது ஒரே ஒரு சக்ஸஸ் மீட்டில் வந்துட்டு சின்னதாக ஒரு வார்த்தைகள் வந்து அப்படி ஒரு நிமிஷம் ஃபேன்ஸ் சந்தோஷப்படுறதுக்கு செய்கிறது ஒரு தப்பு கிடையாது. உங்கள் தலைவர் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு 73 வயசில். தளபதி வந்து ஒரு 49 வயசில் அவர் வந்து அதாவது ஒரு அப்பனுக்கு மயனுக்கிற குசும்பு மாதிரி தான் அது. அப்போ வந்து சும்மா இருந்தாருன்னா என்ன சொல்கிறது, நல்ல டைப்பாக இருந்தாருன்னா கண்டுக்காமல் விட்டுருவோம். வயசான காலத்தில் கேட்க முறுக்க அதான் பண்ணிகிட்டு இருந்தாருன்னா ஐயோ சும்மா அறியான்னு அதட்டி உட்கார வைக்க மாட்டோம். அந்த மாதிரி தான் அது. அதை உங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இதில் கதற விடுவாராம். அவர் ஆல்ரெடி கதற விட்டதுக்கே சோஷியல் மீடியாவில் இன்னும் கதறிக்கிட்டு இருக்காரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். தெரியாதனமாக தம்பி விஜய் சீண்டி விட்டோமோ அப்படின்னு நினச்சிட்டு வந்து நூலாக போயிட்டு உட்காந்துருக்காப்புல. சரி, இருந்தாலும் இதில் என்ன சீண்ட போகிறாரு நமக்கு தெரியாது. ஏன்னா இது படமே முஸ்லீம் சப்ஜெக்டுன்றனால இதில் வந்து பெருசாக சீன்றதுக்கு வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆல்ரெடி இப்போ ராம் மந்திர், அயோத்தி அதெல்லாம் போயிட்டு வந்துட்டுருக்காரு. அதுக்கே வந்து கேள்வி கேட்டுட்ருக்காங்க, என்ன எதுவும் பதில் சொல்லாமல் ஆன்மீகம் நான் அப்படின்ட்டு போயிடுறாரு. மற்றபடி இவங்க அதை சொன்னாங்க, இவங்க இதை சொன்னாங்க, சாரி நோ கமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனால் அவரை பேட்டி எடுக்கிறதுக்கும் கூட்டமாக நின்றுட்டு தான் இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது? சரி ஓகே, அந்த கமெண்ட்டு போயிடுச்சு. அந்த கமெண்ட்டுக்கு ஆக்சுவலி பசங்க ஒரு 10-15 ரிப்ளை கமெண்ட்டை வேண்டி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து ஒருத்தன் போட்டிருக்கான், தலைவர் என்றி காக்கா கூட்டம்ஸ் கதறலாம், அவன் பேர் ரமேஷ் 1533. சரி, தலைவர் என்றி காக்கா கூட்டம் கதறல்னு நீங்கள் சொன்னால், தளபதி என்றைக்கு கழுகு கூட்டம் நீங்கள் ஏன்டா கதறீங்க, அரள்றீங்க? எதுக்கு நீங்கள் தான் டாப்னா நீங்கள் இதை பற்றி யோசிக்கவே கூடாது. நமக்கு கீழே இருக்கவங்களை பற்றி யோசிக்கவே கூடாது. நீ டாப்பில் இருக்கேன்னா நம்ம கீழே இருக்க பற்றி ஏன் யோசிக்கிற? ஏன்னா உனக்கு பயம். அங்கே என்னடா பண்ணுறது, என்ன பண்ணாலும் விஜய் ப்ரோ ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்ற அந்த காண்டு உங்கள் கதறில் தெரியுது. ஆக்சுவலி இதில் தலைவர் என்ட்ரி ஆகட்டும். தலைவர் வந்து இந்த படத்துக்கு கேமியோன்னாங்க, இவர் தான் வந்து மொத்தமாக நடிச்சிருப்பார் போல இருக்குது. இந்த படம் பார்ப்போம்டா, இந்த படம் நீங்கள் 600 கோடி, இவங்க 600 கோடி இந்த படத்துக்கு டார்கெட் வைக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ரேட்டனிக்கே வைக்க மாட்டாங்க. இது கேட்டால் இது வந்து கேமியோவில் தான் இருந்தார். இப்போ இந்த படத்துக்கே பாருங்கள், படம் ரிலீஸ் ஆனோடனே 200 கோடி 300 கோடின்னு அளந்து விடுவாங்க. ஐயோ, அந்த பிக்காளி பயலுக்கு அது வேறு பார்க்க வேண்டியது இருக்குது. சரி ஓகே, அடுத்து இன்னும் ஒரே ஒரு கமெண்ட்டை பார்த்துட்டு முடிச்சுப்போம். ஏன்னா ரொம்ப லெந்தாக போகுது. எங்கடா ஒன்று பார்த்து வச்சுருந்தேனே, என்னமோ ஒன்று பார்த்து வச்சு மிஸ் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒருத்தங்க வேறு ஏர்போர்ட் குமார் சார்பாக வாழ்த்துக்கலாம். எங்கேருந்துடா டேய் புதுசாக கமெண்ட் கண்டுபிடிச்சி எழுதுறீங்கடா டேய். சத்தியமாக முடியல என்னால். வந்தார்ப்பா, நல்லா ஒருத்தர் போட்டிருக்காரு, இத்தனை நாளாக அரசியலை வச்சு படத்தை ரீச் ஆக வச்சார், இப்போது விஜயை பற்றி பேசி ரீச் ஆக வைக்கிறாரு.
இதில் என்ன தலைவர் பேசுகிறாருன்னு பார்ப்போன்னு தளபதி ஃபேன் ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டிருக்காப்புல. இதில் அதான் உண்மை. ஆக்சுவலி இவ்வளோ நாளாக அரசியலை பேசி ஓட்டினாப்புல படத்தை. ஜெயிலர் படத்துக்கு தளபதியை சீண்டி விட்டு படத்தை அப்படியே ஓட வச்சிட்டாப்புல. இனி இருக்க போகிறது இப்போ இந்த லால் சலாம் வந்து கேமியோன்னு சொல்லி எஸ்கேப் ஆயிடுவாங்க. இது சப்போஸ் படம் ஃப்ளாப் ஆனாலும் சரி, படம் வந்து பெரிய வசூல் ஆகலைனாலும் சரி, படம் நல்லா இல்லைன்னு கமெண்ட் வந்துச்சுனாலும் இந்த படத்துக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு இருந்தனால தான் வந்து இவ்வளோ வசூல் ஆச்சுன்னு சொல்லி அதுக்கு முட்டு கொடுத்துட்டு உட்காந்துருப்பாங்க மென்டல் ட்ராமா சமீப ஆளுங்க. பட் இருந்தாலும் படம் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு சாரோட கேரியரில் இவர் தான் ஹையஸ்ட் வசூல் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கார்டை போடுவாங்க. எல்லாம் வரும் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எல்லாமே இருக்கும். அதில் மாட்டுக்கிறதே கிடையாது. பட் அந்த பாயிண்ட்டை வந்து கரெக்டான பாயிண்ட் தான். அரசியலை வச்சு இவ்வளோ நாள் ரஜினி ஓட்டிகிட்டு இருந்தாப்புல. இப்போ அரசியல் போயிருச்சு. விஜயை வச்சு நீ ஓட்டணும் அப்படின்னாலும் விஜய் முட்டுப்புள்ளி வச்சிட்டாப்புல. இவர் தான் சூப்பர் ஸ்டார்னு. இனி திருப்பி போய் விஜய் நோண்டாருன்னா திருப்பி நம்ம ஊருக்காரங்க சாணியில் முக்கி எடுத்து சப்புன்னு அறைய ஆரம்பிச்சு விட்ருவாங்க. அதனால் வந்து அதையும் யூஸ் பண்ண மாட்டார் நம்புவோம். பட் வேறு என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவார் பார்ப்போம். ஏதாவது ஒன்று மாட்டும். இந்த ஆளுக்குன்னு மாட்டாமல் இருக்க போகுது. ஸோ அதனால் வந்து மாட்டோம். அதே மாதிரி போட்டிருக்காங்க என்னையோ சூப்பர் சங்கி இஸ் பேக் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இவர் அஃப்கோர்ஸ் சங்கின்ற ஒரு சங்கியோட ஆள் நமக்கு தெரியும் நல்லாவே. அதில் மாட்டுக்கிறது கிடையாது. ஏனிக்கும் இந்த லால் சலாம் ஆடியோ லான்ச்சுக்கு வந்து யாருக்கெல்லாம் போகணுன்னு ஆசைப்படுறீங்களோ 4 மணிக்கு வந்து என்ட்ரி ஆன்வர்ட்ஸ் பண்ணியிருக்காங்களாம். பாருங்கள், கதவை திறந்து வச்சுட்டு காத்துட்டு உட்காந்துருக்காங்க. வாங்கடா 4 மணிக்கு ஆடியோ லஞ்ச் போடுறோம் அப்படின்னு சொல்லி. ஏடா இதிலே தெரியும் என்ன உங்கள் தலைவர் மார்க்கெட் எங்கே இருக்குன்னு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் சைனிங் ஆஃப். See you all, take care, bye.